புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. ஆமென். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், அதாவது நீங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தப்போ இல்ல, நீங்க ஆண்டவருக்கு முன்னால பாவம் செய்யாம ஆண்டவர் சமூகத்துல ரொம்ப நல்லவங்களா அதை செய்யாம இதை செய்யாம நல்லவங்களா இருந்த பொழுது ஆண்டவர் நமக்காக மரிக்காமல் நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. சொல்லுங்க, இயேசுவின் ஜீவன் என்னிலே விளங்குகிறது. உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் ஜீவன். ஆமென். அதாவது அது முதல் பாதி என்ன சொல்லி இருக்குது? நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில், நீங்களும் நானும் ஆண்டவருக்கு யாரா இருந்தோமா? சத்துருவா இருந்தோமா? சத்துருவானா விரோதியா இருந்தோம். நிறைய பேர் என்ன செஞ்சோம்? இந்த மெய்யான தெய்வத்தை விட்டு விக்கிரகத்தை பார்த்து நீயே கடவுள் சொல்லிட்டு இருந்தோம். அப்படி சொன்னதுக்கு பேர் தான் என்னது? நம்ம யார் இருந்தோம்? தேவனுக்கு சத்துருக்களா இருந்தோம். நாம் விக்கிரகத்தை பார்த்து வணங்காமல் மெய்யான ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை வணங்கும்படிக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா நீங்களும் நானும் யாருக்கு சத்துருவா இருந்தோம்? தேவனுக்கு. எப்படி சத்துருவா இருந்தோம்? ஆண்டவர் யார நீதிமானா மாத்துறாரு? யாரங்க? ஹலோ, ஆண்டவர் யார நீதிமான் ஆக்குறாரு? பாவிய நல்லவனை நீதிமான் ஆக்குறாருன்னு கோயில் மாத்திருச்சு. ஆண்டவர் நல்லவனை நீதிமானா மாத்தல, உபவாசம் இருக்கிறவனை நீதிமானா மாத்தல, ஜெபம் பண்றவனை நீதிமானா மாத்தல. நீ நிறைய பைபிள் படிச்சா நீதிமான், நீ நிறைய கொஞ்சம் பைபிள் படிச்சனா நீ நீதிமான் கிடையாது. அப்படி இல்லை. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 4:5 சொல்லுது, ஒருவன் கிரியை செய்கிறவனுக்கு வருகிறது கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். நீங்க வேலை செஞ்சீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கூலி கிடைக்கும். ஆனால் ஒருவன் கிரியை செய்யாமல், நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், நீங்க உங்க பக்தி செலுத்த வேண்டாம், பக்தி சக்தி செலுத்த வேண்டாம். ஒருவன் கிரியை செய்யாமல், அங்க என்ன போட்டிருக்கு? ரோமர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கிறாங்க. பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் ஆண்டவர் யாரை நீதிமான் ஆக்குறாரு? அப்ப நீதிமான் ஆகிறதுக்கு வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் டு பிகம் a righteous man? நீதிமான் ஆகிறதுக்குரிய தகுதி என்னங்க? ஒரு யாரா இருக்கணும்? நீதிமான் ஆகணும்னா யாராங்க இருக்கணும்? மொத்தமா பாவியா இருக்கணும். சும்மா கொஞ்சம் பாவியா இருந்தா பத்தாது. எப்படி இருக்கணும்? அறகுற பாவியெல்லாம் பத்தாது. எப்படி இருக்கணும்? முழுசா பாவி ஆகணும். அதனால சர்ச்சில் நீ எல்லாரும் போய் பாவி ஆகுன்னு சொல்லல. ஆண்டவர் பாவியை பத்தி நாம் பேசல. கர்த்தர் என்ன செய்யறார்? பாவி ஆண்டவர் என்ன ஆக்கிட்டாரு? நீதிமான் ஆக்கிட்டாரு. ஒரு நொடியில கர்த்தர் பாவி என்ன ஆக்கிடுறாரு? என்ஜினியர் படிக்கணும். எத்தனை வருஷம் படிக்கணும்? அவர் பையன் இன்ஜினியரிங் படிக்கிறான். அதனாலதான் கேட்டேன் அவரை, எத்தனை வருஷம்? 4.5 வருஷம். டாக்டர் படிக்கணும்னா சொல்லுங்க, நர்சுமாரெல்லாம் சொல்லுங்க, டாக்டர் படிக்கணும்னா 5 வருஷம் இல்ல 10 வருஷம் கூட என்ன செய்யலாம்? படிக்கணும்னா படிச்சுக்கிட்டே இருக்கலாம் இல்லையா? டாக்டர்னா 5 வருஷம் இல்ல 7 வருஷம் 8 வருஷம் நீ படிச்சு தேர்னாதான் யாரா மாற முடியும்? டாக்டரா மாற முடியும், இல்ல இன்ஜினியரா மாற முடியும். ஆனா நீதிமான் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? கோயிலுக்கு பாட்டு பாடணும், கோயிலுக்கு 10 அதிகாரம் படிக்கணும், டெய்லி வேதம் படிக்கணும், டெய்லி வீட்டில் அதை செய்யணும் இதை செய்யணும். அப்படி இல்லை. அப்ப நீதிமான் ஆகிறதுக்கு என்னவா இருக்கணும்? பாவியா இருந்து யாருக்கிட்ட வரணும்? இயேசுவிடத்தில் வந்தால் பாவி ஆண்டவர் என்னவா மாத்திடுறாரு? ஒரே நொடியில. இப்பதான் நீங்க கேட்டீங்க, இன்ஜினியர் படிக்கணும்னா 5 வருஷம், டாக்டர் படிக்கணும்னா 7 வருஷம் 8 வருஷம். ஆனா நீதிமான் ஆகணும்னா எப்படி? இயேசுவின் ரத்தத்தினாலே ஒரே நொடியில ஆண்டவர் உங்களை என்னவா மாத்திட்டாரு? சொல்லுங்க, பக்கத்துல கிட்ட சொல்லுங்க, ஹே நான் நீதிமான். நான் யாரு? நீதிமான். திருப்பி சொல்லுங்க, நீங்க யாரு? பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லுங்க. கவனமா இல்லாம இருந்தாங்கன்னா ஒரு தட்டி சொல்லுங்க, ஹலோ நீ நீதிமான் தெரியுமான்னு சொல்லுங்க. என்ன பார்த்தா நீதிமான் சொல்ற? ஆமா, உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு. சொல்லிட்டீங்களா? பக்கத்துல இருக்கவங்க கிட்ட, எப்பா சொல்லிட்டீங்களா? பேரு மறந்துட்டேனே. சொல்லிட்டீங்களா? தம்பி மாரே, பக்கத்துல இருக்கவங்க கிட்ட நீ நீதிமான் சொன்னியா? நீ யாரு? நீதிமான். நீ பாவி இல்ல சொல்லுங்க. நீ யாரு? பாவி கிடையாது. நீ பாவி கிடையாது சொல்லுங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட. நீ பாவி இல்ல
சொல்லு. நீ பாவி இல்லையா? நீ சொல்லு. சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. நீங்க யார் கிடையாது? யார் கிடையாது? நீங்க 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக அன்பு கூர்ந்தார். அடுத்தது ரோமர் 5:6 சொல்லுகிறது, நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுது. ரோமர் 5:10 தான் இன்னைக்கு நம்முடைய சப்ஜெக்ட். ஆண்டவர் எப்படி? நாம் சத்துருக்களாய் இருக்கையில். நீங்க ஆண்டவரை தேடி போகல, அவர் நம்மை தேடி வந்தார். ஆமீன். யார் தேடி வந்தது? யாரு? இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். அங்க என்ன போட்டிருக்குது? நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே, அதாவது இயேசுவின் மரணம் என்னெல்லாம் நமக்கு செஞ்சது? ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஆண்டவருடைய மரணம் என்னெல்லாங்க பண்ணிச்சு உங்களுக்கு? ஆண்டவர் மரணம் உங்களுக்கு என்ன செஞ்சது? பிதாவோடு உங்களை என்ன ஆக்கி விட்டது? ஒப்புரவாக்கி விட்டது. நாம் தேவனோடு சேர முடியாம இருந்தோம். எல்லாரும் தெய்வத்துக்கிட்ட போனா என்ன செய்யணும்? என்னங்க செய்யணும்? சாமி நம்மளை என்ன செய்யணும்? ஏத்துக்கணும். சாமி நம்ம என்ன செய்யணும்? சேர்த்துக்கணும். சாமி எப்படி சேர்த்துக்கும்? பாவத்தோட இருக்கிற மனுஷன் இந்த பாவத்தோட அவர்கிட்ட போக முடியுமா? போக முடியாது. அதனால பரிசுத்தமுள்ள தெய்வன் பாவத்தோடு கூட இந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்துக்கிட்ட போக முடியாது. அதனால இந்த பரிசுத்தமுள்ள தெய்வன் என்ன செய்யணும்? நீதியானவர், நியாயமானவர். பாவத்தை என்ன செஞ்சுதான் ஆகணும்? நிச்சயமா தண்டித்தே ஆக வேண்டும். அந்த பாவத்திற்கு உங்களையும் என்னையும் தண்டிப்பதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து நமக்காக தண்டிக்கப்பட்டதினாலே நம்முடைய பாவத்திற்கு நாம் மரிக்க வேண்டிய இடத்திலே இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து நமக்கு பதிலாக அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். அவருடைய மரணம் நமக்கு என்னெல்லாம் செய்தது? முதலாவது, அவருடைய மரணம் பிதாவோடு நம்மை சேர்த்து விட்டது. பிதா கிட்ட சேர முடியாம இருந்தோம். நீங்களும் நானும் தேவன் இடத்துல என்ன செய்யக்கூடாது இருந்தது? சேரக்கூடாது இருந்த நம்மை அவரோடு கூட ஒன்றாக நம்மை சேர்த்து விட்டார். ஆமீன். எப்படி சேர்த்தாரு? அங்கே கொலோசியர் 1:21 சொல்லுகிறது, முன்னே அந்நியராயும் துர்க்கிரிகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த. இப்படி மடமடன் படிச்சீங்கன்னா பாபா பிளாக் ஷிப் ஹேவி எனிவல் SR 3 bags full படிச்ச மாதிரி தான் இருக்கும். அங்க என்ன போட்டிருக்குது? நீங்களும் நானும் கடவுளுக்கு எப்படி இருந்தோம்? அந்நியராக சத்துருக்களாயும் இருந்த நம்மை ஆண்டவர் எப்படி மாத்திட்டாரு? இப்ப வசனம் சொல்லுது, உங்களை என்னையும் நம்ம எப்படி இருந்தோம்? முதல்ல முன்ன எப்படி இருந்தோம்? பாவியா இருந்தோம், அந்நியரா இருந்தோம், துன்மார்க்கமா இருந்தோம், நம்ம நினைச்ச மனம் போன போக்கெல்லாம் போயிட்டு இருந்தோம். இப்ப எப்படி மாறி இருக்கிறோம்? உங்களை என்ன ஆண்டவர் எப்படி மாத்திட்டாரு? பரிசுத்தராக. சொல்லுங்க, உங்களை பார்த்து சொல்லுங்க. உங்க வீட்டு கண்ணாடி முன்னால் நின்று சொல்லணும், ஏய் நீ ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறன்னு உங்களையே நீங்க சொல்லணும். சொல்லுங்க உங்க இருதயத்துல நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, இயேசு என்னை பரிசுத்தமாய் மாத்தி விட்டார். சொல்லுங்க, இயேசு என்னை. சொல்லுங்க, வாய் திறந்து பேசுங்க. எல்லாரும் சொல்லுங்க, தம்பிமார், சிறியோர், பெரியோர் எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து என்னை தூய்மையாக மாற்றி விட்டார். உங்களை என்னை ஆண்டவர் எப்படி மாத்திட்டாரு? உங்களை போல தூய்மையான ஆள் ஒருத்தருமே உலகத்திலே கிடையாது. ஹல்லேலூயா. இயேசு உங்களை என்ன எப்படி மாத்திட்டாரு? பரிசுத்தமா மாத்திட்டாரு. சொல்லுங்க, நான் இயேசுவின் இரத்தத்தின் புண்ணியத்தினால் பரிசுத்தமாயிருக்கிறேன். சொல்லிட்டீங்களா? நீங்களும் நானும் யாரு கிடையாது? பாவி கிடையாது. யாரு? உங்களை ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு? பரிசுத்தமா வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. Come on you holy people, come on give praise unto the Lord. பரிசுத்தவான்களே கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். உங்களை ஆண்டவர் எப்படி மாத்திட்டாரு? பரிசுத்தமா மாத்திட்டாரு. என்ன பார்த்தா பரிசுத்தம்னு சொல்லி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு உங்களை பார்த்தா எப்படி தெரியல? பரிசுத்தமா தெரியல. ஏன் தெரியல? முன்னே இங்க வாங்க ஐயா, இங்க வாங்க, இப்படி வாங்க. ஹல்லேலூயா. ஏன் அவரை கூப்பிடுறேன்? அவர் முன்னால அப்படி இருந்தாரு. முன்னால எப்படி இருந்தீங்க? முன்னால யாரா இருந்தீங்க? பாவியா. சரி, பாவியான்னு மொத்தமா சொன்ன அந்த பாவத்துல என்ன இருந்தது? தண்ணி இருந்தது. அப்புறம் சிகரெட்டு. கவனிச்சிங்களா? அந்த பாவத்துல என்ன இருந்தது? தண்ணி இருந்தது. அப்புறம் அதை நான் கொஞ்சம் மாத்தி சொல்லட்டுமா? அவர் ரொம்ப சுத்தமான தமிழ்ல சொல்றாரு. என்னது? சிகரெட்டு. தமிழ்ல இல்ல, இங்கிலீஷ்ல சொல்றாரு. நான் சொல்லட்டுமா? அவருக்கு என்ன பழக்கம் இருந்தது? பக்கு 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 பக்குன்னு வீடியா மாத்திக்கினார். தமிழ்ல சொல்றேன். முன்னால என்ன இருந்தது? சரி, இப்போ வீட்டுல புகை. இப்ப நான் அதை பத்தி பிரசங்கம் பண்ண வரல. என்னுடைய முக்கியம் வந்து சும்மா ஒரு ஜோக்குக்காக இதை சொல்றேன். விளங்குதா? வீட்டுல புகை போறதுக்கு என்ன வைப்பாங்க? அடுப்பு கொளுத்தினா வீட்டுல என்னங்க வைப்பாங்க? புகை போக்கி, புகை கூண்டு. இந்த சொன்னாரு பாருங்க, வீட்டுல என்ன இருக்கும்?
இப்போ நீங்க வந்து பிறந்து பக்கு பக்குன்னு இழுக்கணும்னு தெரிஞ்சிருந்தா ஆண்டவர் இங்க வாங்க, இவர் மூக்கை இப்படி வச்சிருக்க மாட்டாரு, இப்படி திருப்பி விட்டுருப்பாரு. நீ எவ்வளவு இழுக்கணுமோ என்ன செஞ்சுக்கோ, இழுத்துக்கோ. அது எது போட்ட புகை எங்க போட்டோம், மேல பக்கு பக்குன்னு எவ்வளவு இழுக்கணுமோ என்ன செஞ்சுக்கோ, சரு சருன்னு இழுத்துக்கோ, புகை எங்க போயிடும், நேரா மேல போயிடும் சொல்லிட்டு இந்த மூக்க ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு, இப்படி திருப்பி வச்சிருப்பாரு. ஆண்டவர் மூக்கை இப்படிதான் வச்சிருக்கிறாரு, கீழே தான் வச்சிருக்கிறாரு. ஆனா இப்ப வர்ற வண்டியில தான் என்ன பண்றாங்க, புகையை மேல போறதுக்கு புகையை மேல வச்சிருக்கிறாங்க பைப்பை. ஆனா ஆண்டவர் உங்க பைப்பை எங்க வைக்கல, மேல வைக்கல, எங்கதான் வச்சிருக்கிறாரு, கீழே தான் வச்சிருக்கிறாரு. அது போகட்டும். இப்ப எதுக்காக இதை சொன்னேன், முன்னே எப்படி இருந்தாரு, அந்நியராகவும் பாவியாகவும் இருந்த இவரை ஆண்டவர் என்ன மாத்திட்டாரு, எப்படிங்க, பரிசுத்தமா மாத்திட்டாரு. நான் இவரை சொல்லல, உங்களை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். யாரெல்லாம் இயேசுவை ஏத்துக்கிட்டீங்களோ, தமிழ்நாடு எங்கிலும் இந்த செய்தியை யார் யார் கேட்கிறீர்களோ, உங்களை ஆண்டவர் என்னவா மாத்திட்டாரு, பரிசுத்தமா மாத்திட்டாரு. சொல்லுங்க, இயேசு என்னை பரிசுத்தமாக்கிட்டாரு. ஓ சொல்லுங்க, ஐ அம் a holy man. உங்களை ஆண்டவர் என்ன மாத்திட்டு சொல்றாரு பாருங்க, holy man. சொல்லுங்க, நீங்க யாரு, பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, ஏய் holy man சொல்லுங்க. சொல்லுங்க, holy man. நீங்களும் நானும் யாரு, பரிசுத்தர். ஆமென். ஆண்டவர் உங்களை என்ன மாத்திட்டாரு, ஹோலி மேன். அவர் தம்முடைய குமாரனுடைய மரணத்தினாலே, சும்மா கோயிலுக்கு வந்துட்டு என்னத்தையோ பாட்டு பாடணும், என்னமோ சொன்னாரு போனோம் இல்ல. நீங்களும் நானும் யாருங்க, ஹோலி பீப்புள். நீங்களும் நானும் யாரு, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து அழைத்த ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய பொன்னியங்களை அறிவிக்கும் பொருட்டு 1 பேதுரு 2:9 சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாம் பாக்குறாங்க என்னத்தையும் சொல்றாருன்னு. உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் பொருட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும், நீங்களும் நானும் என்ன ஜாதி, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இல்ல, என்ன ஜாதி சொல்லுங்க, என்ன ஜாதிங்க சொல்லுங்க, பேசுங்க, கேட்கல. பரிசுத்த ஜாதி. ஜாதியில ஜாதி, பரிசுத்த ஜாதி. ஜாதியில ஜாதி, பரிசுத்த ஜாதி. உண்டாக்குனது யாரு, இயேசு கிறிஸ்து. என்னை எப்படி உண்டாக்கிட்டாரு, பரிசுத்தமாக்கிட்டாரு. ஆமென். உங்களை என்னை ஆண்டவர் எப்படி மாத்திட்டாரு, பரிசுத்தர். முன்னே அந்நியராயும் மனதிலே துர்க்கிரியிலே சத்துருக்களாய் இருந்த உங்களையும் ஆண்டவர் எப்படி மாத்திட்டாரு, பரிசுத்தமா மாத்திட்டாரு. இந்த சொன்னாரு, தண்ணி கேஸ் ஊதுற கேஸ் ஆண்டவர் என்ன மாத்திட்டாரு, என்னவங்க மாத்திட்டாரு. சொல்லுங்க, நான் பரிசுத்தவான். சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்கள் நான் யாரு சொல்லுங்க. பக்கத்துல உங்களுக்கு உங்களை பார்த்து சொல்ல தெரியல, பக்கத்துல இருக்கிறாள் சொல்லுங்க, ஹேய் நீ பரிசுத்தவான் சொல்லுங்க. இங்க வாங்க, ஒரு உழுக்கொலிக்க சொல்லிடுவேன். நீங்க யாரு, பரிசுத்தவான். யாருங்க நீங்க, பரிசுத்தவான். நீங்க யாரு, இப்ப நான் இப்படி சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க பக்கத்துல இருக்க ஆள்கிட்ட சொல்லுங்க, ஒரு உழுக்கொழுக்குங்க, பரிசுத்தவான். நீங்க யாரு, ஓ பரிசுத்தவான். நீங்க யாரு, இந்த பாருங்க இப்ப சொல்றாரு பாருங்க, யாரு நீங்க, பரிசுத்தவான். உங்களை என்னை ஆண்டவர் என்ன மாத்திட்டாரு, பரிசுத்தவானா மாத்திட்டார். ஹல்லேலூயா, glory, ஹல்லேலூயா. thank you, thank you. ஆண்டவர் யாரு, பரிசுத்தர். உங்களை ஆண்டவர் என்ன மாத்திட்டாரு, பரிசுத்தமா மாத்திட்டாரு. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா, holy 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 are you Lord. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, holy 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 are you Lord. Elders and angels bow. சொல்லுங்க, elders and angels bow. Redeem, we worship you now. Holy 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 are you Lord. Holy 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 holy. ஒன்றும் இல்லை. ஏன் இதுல கொஞ்சம் நேரத்தை செலவு பண்றேன்னா, உங்களுக்கு எனக்கு என்ன தெரியணும், நீங்களுக்கு நான் யாரு, பரிசுத்தவர். உங்களை என்னை ஆண்டவர் என்ன மாத்திட்டாரு, அவர் பரிசுத்தர். அதே போல உங்களை என்னை ஆண்டவர் எப்படி மாத்திட்டாரு, தூய்மையா மாத்திட்டாரு. சொல்லுங்க, நான் தூய்மை உள்ளவன்.
நீங்க யாருங்க? நீங்களும் நானும் யாரு? தூய்மையுள்ளவன், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவன். ஆமென். இயேசுவின் ரத்தத்தினால என்ன பட்டவர்கள்? பாட்டு கூட இருக்குது, இப்ப பாடுறதுக்கு டைம் இல்லை. என்ன செய்யறது? பிரசங்கம் பண்ணணும் இல்லையா? இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே. க்ளோரி. அடுத்தது அடுத்த லைன் கொஞ்சம் ஏமாத்தலா இருக்கும், வேண்டாம். எனக்கென்று எதுவும் இல்லைன்னுட்டு யாரும் சொல்லவே முடியாது. நிறைய பேர் எல்லாத்தையும் தான் வச்சிருக்கிறோம் இல்லையா? ஆமீன். உண்மைதானே? நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டேன், எனக்கென்று எல்லாமே இருக்குதுன்னு தான் பாடணும். எனக்கென்று எதுவும் இல்லைன்னு சொல்லி நான் ஆண்டி, நான் பாவின்னு சொல்லி நீங்க பாட வேண்டாம். விளங்குதா? நீங்க ஆண்டி இல்லை, நீங்க பாவி இல்லை. நீங்க யாரு? பரிசுத்தவான், ஐஸ்வர்யவான். உங்களை யார் மாத்தினது? இயேசு கிறிஸ்து மாற்றி இருக்கிறார். ஆமென். நம்ம என்ன பார்க்கிறோம்? ரோமர் 5:10 விளக்கத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது அவருடைய குமாரன் மரணத்தினால் என்ன நடந்தது? இயேசு மரித்ததுனால உங்களை என்ன மாத்திட்டாரு? என்ன மாத்திட்டாரு? பரிசுத்தராகவும். அடுத்தது என்னது? கொலோசியர் 1:21 சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களை ஆண்டவர் எப்படி மாத்திட்டாரு? பரிசுத்தர். அடுத்தது யாரு? குற்றமற்றவர். உலகத்துல இருக்கிற ஜனம் உங்களை பார்த்து ஏய் நீ பாவி அப்படின்னு உங்களை சொல்லலாம். ஆனா இயேசு உங்களை என்னன்னு சொல்றாரு? நீங்க பரிசுத்தம் உள்ளவர்கள். அடுத்தது யாரு? குற்றமற்றவர்கள். அடுத்தது மூணாவது என்ன சொல்லியிருக்கு? கொலோசியர் 1:21 கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படிக்கு தமது குமாரனுடைய மரணத்தினாலே உங்களை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? பிதாவோட ஒப்புரவாக்கிட்டாரு. அதனால உங்க மேல பாவி இல்ல, பாவம் இல்ல. உங்க மேல என்ன இல்ல? பாவம் இல்ல, தரித்திரம் இல்ல, நோய் இல்ல, சாபம் இல்ல. உங்க மேல யார் இருக்கிறா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சரி, குமாரனுடைய மரணத்தினாலே உங்களுக்கு என்னென்னலாம் கிடைச்சது? அவருடைய பலன் கிடைத்தது, பரிசுத்தம் கிடைச்சது, அவருடைய ஞானம் கிடைச்சது, அவருடைய வல்லமை கிடைச்சது. வேதம் என்ன சொல்லுகிறது? ஏற்கனவே போன வாரம் நம்ம அதை பத்தி நிறைய பார்த்தோம். இன்னைக்கு ஒரு சில முக்கியமான கருத்துக்களை மட்டும் சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்து போறேன். அதாவது அவருடைய மரணத்தினாலே என்ன கிடைச்சது? உங்களுக்கு ஜீவன் கிடைத்தது. அவருடைய மரணத்தினால உங்களுக்கு என்ன கிடைச்சது? ஜீவன். என்ன போட்டிருக்குது? அவருடைய மரணத்தினாலே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. உங்களுக்கு எனக்கு யாருடைய ஜீவன் இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவன் இருக்கிறது. உங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார். என்ன ஜீவன் சொல்லுங்க? என்ன ஜீவன் கொடுத்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். முந்தின பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். என்னன்னா அவருடைய மரணத்தினாலே நாம் ஒப்புரவாக்கப்பட்டோம், அவருடைய ஜீவனாலே. ரோமர் 5:10 சொல்லுங்க. இயேசுவின் ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். அவருடைய ஜீவன் என்ன செய்தது? என்ன செய்ததுன்னு சொல்றேன், கவனிங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன ஜீவன் இருந்ததோ அதே ஜீவனை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து யாரு? நித்திய ஜீவனுடையவர். பிதாவானவர் யாருங்க? அதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா எங்க வரணும்? 1 பேதுரு 1:4 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதுமான வாடாததுமான கிரீடத்தை ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படிக்கு தமது மிகுந்த இரக்கத்தின்படியே இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுனால என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அவருடைய ஜீவனாலே உங்களை என்ன செய்து விட்டார்? மறுபடியும் ஜெனிப்பித்தார். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து என்னை ஜெனிப்பித்தார். அதாவது இங்க வாங்க, இவரை பழைய மனுஷனை புது மனுஷனா மட்டும் மாத்தல. ஆண்டவர் இந்த பழைய மனுஷனை என்ன மாத்திட்டாரு? புது சிருஷ்டியா மாத்தினார். 2 கொரிந்தியர் 5:17 படி ஆண்டவர் இவரை என்ன மாத்திட்டாரு? புது சிருஷ்டி. அடுத்தது ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறார்? ஜெனிப்பித்தார். உங்களை ஆண்டவர் என்ன செய்தார்? ஜெனிப்பித்தார்னா நீங்க இந்த உலகத்துல நீங்க பிறக்கும் போது உங்களை யாருகிட்டையும் கேட்கல, நீ பிறக்க விரும்புறியா விரும்பலையான்னு என்ன செய்யல. இந்த உலகத்துல பிறந்துட்டீங்க. எப்படி பிறந்தீங்க? நீங்க பாவம் செஞ்சதுனால என்ன ஆகல? பாவியா மாறல. கவனிக்கிறீங்களா? நீங்க பாவம் செஞ்சதுனால என்ன ஆகல? பாவம் செஞ்சு பாவியானீங்களா? அப்படி எப்படிங்க? நீங்க பிறக்கும் போது பாவத்துல பிறந்தீங்களா இல்ல பாவம் செஞ்சு பாவியானீங்களா? இங்க உட்கார்ந்து இருக்கிறான் பாருங்க, எங்க பெரின் என்ன தெரியுமா? அவனுக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இங்க இருந்து எங்க போயிருந்தோம்? அங்க
மார்த்தாண்டம் கிட்ட போயிருந்தோம். அப்போ என்னுடைய ஒய்ஃபுடைய தங்கச்சி என்ன பண்ணிட்டு இருந்தா, அப்போ +2 படிச்சுட்டு இருந்தது. இவன் சொல்றான், அன்னைக்கு இவனுக்கு யார் 5 வயசு 6 வயசு. அப்போ இவன் சொல்றான், என்ன சொல்றான், வயிறு வலின்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு போவாண்டான்னு சொல்லிடுவாங்கன்னு. 5 வயசு பசங்க கிட்ட எப்படி பாவம் செய்யணும்னு யாரா சொல்லி கொடுத்தாங்களா? ஹலோ, பாவம் செய்ய யாரா சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு? சொல்லுங்க, கவனிக்கிறீங்களா? பாவம் செய்யறதுக்கு சொல்லி கொடுத்து பாவம் செஞ்சாங்களா? இல்ல நம்ம பாவத்துல பிறந்ததுனால பாவியா, இல்ல பாவம் செஞ்சதுனால பாவியா? எப்படிங்க? பாவம் செய்யறதுக்கு யாரா சொல்லி கொடுத்தாங்களா? ட்ரைனிங் கொடுத்தாங்களா? இப்படிதான் பாவம் செய்யணும், பிஸ்கட் சாப்பிடாதன்னு சொன்னா எடுத்து சாப்பிட்டுட்டு என்ன செய்யணும், மட வாயை தொடச்சிட்டு டப்பாவை மூடணும் சொல்லியா கொடுத்தாங்க? பாவம் செய்யறதுக்கு யாரும் என்ன செய்யல, சொல்லி கொடுக்கல. நம்ம பிறக்கும் போதே எதுல தான் பிறந்தோம்? பாவத்துல பிறந்து பாவியா இருந்தோம். ஆனா இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே உங்களை ஆண்டவர் என்னவோ மாத்திட்டார். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். இவர் பழைய சிருஷ்டிய, இந்த உலகத்துல ஆதாமுக்குள்ள பிறந்த மனுஷனை ஆண்டவர் மறுபடியும் பிறக்க வச்சார். எப்படி மறுபடியும் பிறக்க வச்சாருன்றதுக்கு யோவான் சுவிசேஷத்துக்கு 1 அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், உண்டாக்கப்பட்டவைகள் எல்லாம் அவர் மூலமா என்ன செய்யிட்டு உண்டாயிற்று, அவருக்குள் என்ன இருந்தது, உங்களை என்னை உண்டாக்கின ஆண்டவருக்குள்ள என்னங்க இருந்தது? அப்ப விக்கிரகத்துக்கு என்ன இல்ல, ஜீவன் இல்ல. உங்க ஆண்டவருக்கு என்ன இருந்தது? என்ன பிரதர் மோசஸ், உங்க ஆண்டவருக்குள்ள என்ன இருந்தது? உங்க ஆண்டவருக்குள்ள என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. ஏன் நான் பிரதர் மோசஸ கேட்கிறேன்னா, இந்த பிரதர் உட்கார்ந்து இருக்கிறார் பாருங்க, பின்னால இருக்கிறாரோ, இப்படி வாங்க கிட்ட வந்து நில்லுங்க, நிக்கிறார் பாருங்க. இவர் பேர் முருகன், இப்போ மோசஸா மாறி இருக்கிறார். இப்போ ஆனா இவங்க அப்பா வயலின் வாசிப்பார். எங்க? பஜனையில வயலின் வாசிக்கிறவர் டி மைனர் கூட. எதுக்காக தெரியுமா? இவங்க அப்பா அன்னைக்கு வந்தாரு நம்ம கோயிலுக்கு, வயசானவர் வந்தார். அப்ப நான் என்ன பாடுவேன் தெரியுமா? இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இவங்க அப்பா பஜனையில வயலின் வாசிக்கிறவர். அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? உடனே பேஷ் பேஷ் அப்படிம்பாரு. ஹலோ, நான் இப்ப பாடினதுக்கு நீங்க பேஷ் பேஷ் சொல்லவே இல்லை. ஆனா அவர் என்ன சொன்னாரு? விக்கிரக கோயில்ல வயலின் வாசிக்கிறவர் என்ன சொல்லுவாரு? பேஷ் பேஷ் அப்படிம்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லேலூயா அல்லேலூயான்னு அவருக்கு சொல்ல தெரியல. அவர் பாஷையில என்ன சொல்றாரு? அல்லேலூயானா சந்தோஷமா அவரை மகிமைப்படுத்துறோம்னு அர்த்தம். அவர் சந்தோஷத்துல என்ன சொல்றாரு? என்ன சொல்றதுன்னு தெரியாம என்ன சொல்லிட்டாரு? பேஷ் பேஷ் அப்படின்ட்டாரு. இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. ரைட், இப்ப பாட்டு பாட டைம் இல்லை, கவனிக்கிறீங்களா? ஏன்னா மொத்தமே நம்ம ப்ரோக்ராமுக்கு 30 நிமிஷம் தான் இருக்குது. நில்லுங்க, அதுக்குள்ள உட்காந்துட்டாருங்க. வாங்க. இவருடைய அப்பா இவரெல்லாம் எங்க போனவரு? விக்கிரக கோயில்ல போய் வயலின் இவர் வாசிக்கல, இவங்க அப்பா தான் வயலின் வாசித்தாராங்க. ஆனா கடைசியில எங்க வந்தாரு? இங்க வந்துட்டு ஜீவனுள்ள தேவனை பார்த்து பேஷ் பேஷ்னாரு. எத்தனை பேர் ஜீவனுள்ள தேவனை பாக்குறீங்க? ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் யாரு? ஜீவனுள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் யாரு? ஜீவனுள்ள தேவன். எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு சரணம் மட்டும் பாடலாமா? கல்லும் மண்ணும் எம் கடவுள் அல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல. கல்லும் மண்ணும் எம் கடவுள் அல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல. ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா. 10,000 நாவு போதா, நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. ரைட், போதும்.
இதுக்கு மேல பாட டைம் இல்லை. ஆண்டவர் இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, அவர் மரித்ததினாலே அவருடைய மரணம் உங்களை பரிசுத்தராகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் மாற்றிவிட்டது. விளங்குதா? நீங்க பாவி கிடையாது. நீங்க யார் கிடையாது? அது ஏற்கனவே பார்த்துட்டோம். நீங்கள் நான் யாரு இல்ல, பாவி இல்ல. உங்களை என்ன ஆண்டவர் என்ன மாத்திட்டாரு? பரிசுத்தவனா மாத்திட்டாரு. இந்த தண்ணி கேஸை ஆண்டவர் என்ன மாத்திட்டாரு? ஹலோ, இது தண்ணி கேஸ் இல்ல, இது என்ன கேஸ்? இப்போ பரிசுத்த கேஸ். என்ன கேஸா மாறிடுச்சு? இது என்ன கேஸ் இல்ல, ஏற்கனவே இப்ப இல்ல, முன்னால என்னவா இருந்தது? தண்ணி கேஸா இருந்தது. இப்போ யாரு இவரு? பரிசுத்தர். ஆமீன். இவர் யாருங்க? இயேசு எப்படி பரிசுத்தரா இருக்கிறாரோ அதை போலவே இவர் யார மாறிட்டாரு? உங்களை என்ன ஆண்டவர் என்ன மாத்திட்டாரு? பரிசுத்தமா மாத்திட்டாரு, புது சிருஷ்டியா மாத்திட்டாரு. மாற்றப்பட்டவர்கள் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அங்க போட்டிருக்குது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு. இப்ப கவனிக்கிறீங்களா? இயேசுக்குள்ள இருந்த வல்லமை ஜீவன் யாருக்குள்ள வந்துருச்சு? இங்கே கர்த்தருடைய சமூகத்துல வந்தா உங்களுக்குள்ள என்ன இருக்குது? பாவம் இல்ல, ஆதாமின் ஆவி இல்ல, ஜென்ம சுபாவம் இல்ல. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துட்டாரு? 2 பேதுரு 1:4 அவருடைய திவ்ய சுபாவத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் இவரை வாங்க, இந்த பாவியே வெறும் பாவத்தை மட்டும் நீக்கல, என்னவா மாத்திட்டாரு? இந்த 2 பேரையும் என்னையும் சேர்த்து ஆண்டவர் என்ன மாத்திட்டாரு? புது சிருஷ்டியா மாத்திட்டாரு. உங்களை என்ன ஆண்டவர் என்ன மாத்திட்டாரு? உங்களை என்ன ஆண்டவர் என்ன மாத்திட்டாரு? இந்த சொல்றாரு கிட்ட இருந்து. எப்படி மாத்திட்டாரு? you are a new creation. நீங்களும் நானும் யாரு? புது சிருஷ்டி. சொல்லுங்க, நீங்களும் நானும் யாருங்க? பேசுங்க. புது சிருஷ்டி, இயேசுவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் யாரு? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். எங்க போட்டிருக்குது? எபேசியர் 2:10 வாசிக்கிறீங்களா? உங்களை என்ன ஆண்டவர் என்னவா மாத்திட்டாருன்னு சொல்லிட்டு. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். கவனிக்கிறீங்களா? இந்த வசனம் என்னது? உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன செய்துட்டார்? ஏற்கனவே இந்த உலகத்துல பிறந்துட்டு மனம் போல என்னெல்லாமோ செஞ்சு அவரவர் விருப்பத்துப்படி செஞ்சீங்க. இப்போ உங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு கிரியை செஞ்சு என்னவா மாத்திட்டாரு? புது சிருஷ்டியா மாத்தி. இப்ப மறுபடியும் எபேசியர் 2:10 படிங்க. ஏனெனில் நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறார்? பிரதர் கிறிஸ்டோபர் சிருஷ்டித்திருக்கிறார். என்ன செஞ்சிருக்கிறாரு? சிருஷ்டித்திருக்கிறார். எப்படி சிருஷ்டித்தாரு? அவருக்குள்ள இருந்த ஜீவனை உங்களுக்குள்ள தந்துட்டார். ஹலோ, இயேசு கிறிஸ்து யாரு? இருக்கிறவர். அவர் யாரு? இருக்கிறவர்னா என்ன அர்த்தம்? என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். அந்த ஜீவனை உங்களுக்குள்ளேயும் தந்துட்டு நீங்களும் நானும் என்றென்றைக்கு என்ன செய்ய போறோம்? உயிரோடு இருக்க போறோம். உங்களுக்கு எனக்கு என்ன கிடையாது? மரணமே கிடையாது. அது அப்படிலாம் என்ன அர்த்தம்னா, நீங்க செத்து போனாலும் உங்க சரீரமாகிய கூடு இங்க இருக்கும், உங்க ஆவி யார்கிட்ட போயிடுது? இயேசுவிடத்துல. ஏன்னா உங்களுக்குள்ள என்ன ஜீவன் இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் பரிபூரண ஜீவனையே கர்த்தர் தந்திருக்கிறார். உங்களை ஆண்டவர் அவருடைய ஆவியையே உங்களுக்கு தந்து புது மனுஷனா மாத்தி, இனி நீ தண்ணி கேஸ் இல்ல, இனி நீ ஊதுற கேஸ் இல்ல, நீ யாரு? பரிசுத்தவான், புது சிருஷ்டி. அடுத்தது புதுசாக ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். நீங்கள் தான் யாரு? புதிதாக ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். எப்படி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம்? அதுதான் யோவான் 1 எடுத்து வச்சேனா. யோவான் 1 அவருக்குள் என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. நீங்களும் நானும் பரிசுத்தவான், நீதிமான், குற்றமற்றவர்கள் சொல்லிட்டீங்க. அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன போட்டிருக்குது? அவருக்குள்ள இருந்த ஜீவன் யாருக்குள்ள வந்துருச்சு? உங்களுக்குள்ள வந்துருச்சு. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் என்னை ஆளுகை செய்கிறது. சொல்றீங்களா? உங்களுக்குள்ள எனக்குள்ள யாருடைய ஜீவன் இருக்குது? யாருடைய ஜீவனுங்க? ஆதாமுடைய ஜீவன் என்ன சொல்லும் தெரியுமா? ஆதாமுடைய ஜீவன் மனம் போன போக்கெல்லாம் போக சொல்லும். ஆனா உங்களுக்குள்ள எனக்குள்ள யாருடைய ஜீவன் இருக்கிறது? கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ளாக இருக்கிறது. யாருடைய ஜீவன் இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ளாக இருக்கிறது. போன வாரம் நம்ம இதை பத்தி சொன்னோம். என்ன சொன்னோம் தெரியுமா? அவர் என்னில் வாழ்கிறார்,
அவர் உன்னில் வாழ்கிறார், அவர் நம்மில் வாழ்கிறார். இதை எங்கும் கூறுவீர், இதை என்னில் நான் உணர்கிறேனே. ஆமீன், 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 ஆமீன். ஜீவிக்கிறார் இயேசு கிறிஸ்து, ஜீவிக்கிறார் இயேசு கிறிஸ்து, ஜீவிக்கிறார். இதை என்னில் நான் உணர்கிறேனே. என்ன செய்றீங்க? இயேசு ஜீவிக்கிறார்ன்றத என்ன செய்யணும்? உங்க வாழ்க்கை முழுசும் நீங்க உணரலாம். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறது யாரு? நீங்க இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்துவே உங்களுக்குள் வந்து விட்டார். உங்களுக்குள்ள இருக்கிறது யாரு? இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். ஆமென், ஹalleluya. ஒரே ஒருத்தர் தான் பின்னால கையை உயர்த்தி நல்லா துள்ளி குதிக்கிற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்குள்ள யார் இருக்கிறது? சொல்லுங்க, ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். சொல்லுங்களேன். எல்லாரும் சொல்ல மாட்டீங்களா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்துவே உங்களுக்குள்ளாக இருக்கிறார். இப்போ கொஞ்சம் எல்லாரும் எழுந்து நில்லுங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ். எதுக்காக? இதுக்கு முன்னால என்ன இருந்தது? தண்ணீர் வாழ்ந்தது, பீடி வாழ்ந்தது, எல்லாம் பாக்குறாங்க என்னன்னு. அதாவது இதுக்கு முன்னால என்ன வந்தது? தண்ணி வாழ்ந்தது, பீடி. அந்த பின்னால ஒருத்தர் சொல்றாரு என்னது? சுருட்டு இருந்துதான். அதெல்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப அது போட்டு நம்ம இப்ப என்ன சொல்ல போறோம்? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் பார்த்து நில்லுங்க. நீங்க பின்னால இருக்கிறீங்களோ? பரவாயில்ல. அவர் என்னில் வாழ்கிறார், அவர் உன்னில் வாழ்கிறார், அவர் நம்மில் வாழ்கிறார். இதை எங்கும் கூறுவீர், இதை என்னில் நான் உணர்கிறேனே. ஆமீன், 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 ஆமீன். ஜீவிக்கிறார் இயேசு கிறிஸ்து, ஜீவிக்கிறார் இயேசு கிறிஸ்து, ஜீவிக்கிறார். இதை என்னில் நான் உணர்கிறேனே. ரைட். இப்ப கரெக்டா ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க. ஒருத்தர் நின்று நேரா பார்த்து சொல்லுங்க, அவர் என்னில் வாழ்கிறார். அடுத்தது உன்னில் வாழ்கிறார், அவர் நம்மில் வாழ்கிறார். அடுத்தது என்னது? இதை எங்கும் கூறுவேன். அப்ப நீங்க போற இடத்துல என்ன சொல்லணும்? எனக்குள்ள இயேசு இருக்கிறார் சொல்லணும். உங்க நண்பர்கிட்ட என்ன சொல்லணும்? நண்பர்கிட்ட, நண்பி கிட்ட என்ன சொல்லணும்? இயேசு எனக்குள்ள இருக்கிறார். உங்களுக்குள்ள யார் இருக்கிறா? சொல்லுங்க, எனக்குள்ள இயேசு இருக்கிறார். சொல்லுங்க, எனக்குள்ள என்ன இருக்கிறார்? அதுக்கு நிறைய பாட்டு இருக்குது. இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல. உனக்குள்ளே அதெல்லாம் வேண்டாம். சரி. அவர் என்னில் வாழ்கிறார், அவர் உன்னில் வாழ்கிறார், அவர் நம்மில் வாழ்கிறார். இதை எங்கும் கூறுவேன், இதை என்னில் நான் உணர்கிறேனே. சொல்லிட்டீங்களா? அதாவது இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனையே உங்களுக்கு தந்து, அவருடைய ஜீவனால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது நீங்க சும்மா இயேசு கோயிலுக்கு வந்துட்டு ஏதோ கோயிலுக்கு போறோம் இல்ல, இயேசு கிறிஸ்துவே உங்களுக்குள்ள வாழ்கிறார். அவரே பாவத்தை ஜெயிக்க, உலகத்தை ஜெயிக்க, தரித்திரத்தை ஜெயிக்க, பலவீனத்தை ஜெயிக்க, எல்லாவற்றையும் அவரே ஜெயித்தவர். ஆமென். ஜெயித்த இயேசு உங்களுக்குள்ளே வாழ்கிறார். ஆமென். உங்களுக்குள்ள எனக்குள்ள வாழ்றது யாரு? ஜெயித்தவர். யார் வாழ்றா? யார்? என்னில் இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறவர் யாரு? சொல்லுங்கள், பெரியவர். உங்களுக்குள்ள இருக்கிறது யாரு? வல்லமையானவர், பெரியவர். உங்களுக்குள்ள இருக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு தடவை சொல்லிடலாமா? டைம் ஆயிட்டே போகுது, பிரசங்கம் வேற பண்ணணுமே. அவர் என்னில் வாழ்கிறார், அவர் நம்மில் வாழ்கிறார். இதை எங்கும் கூறுவீர், இதை என்னில் நான் உணர்கிறேனே. ஆமீன், 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 ஆமீன். ஜீவிக்கிறார் இயேசு கிறிஸ்து, ஜீவிக்கிறார் இயேசு கிறிஸ்து, ஜீவிக்கிறார். இதை என்னில் நான் உணர்கிறேனே.
முன்னால முருகனா இருந்தவர் இப்போ இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையா என்ன செஞ்சிட்டாரு, மாறிட்டாரு. நான் இவர் வீட்டுக்கு போயிருக்கிறேன். எப்போ? ஒரு 10-15, இப்பவும் போறேன். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால் நடந்த கதையை சொல்றேன். அவர் வீட்டுக்கு போனா அங்க ஓரத்துல பிராண்டி பாட்டில், சிகரெட் துண்டெல்லாம் நான் போறதுக்கு முன்னால எடுத்து ஒளிச்சு வைக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வைப்பாரு. ஆனாலும் மிச்சம் மீதி ஒரு சிலது என் கண்ணில் பட்டுரும். இப்பதான் அவருக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நான் பார்த்திருக்கிறேன். ஆனா இப்ப என்ன கிடையாது. அப்ப இவர் சொல்லுவார், என்கிட்ட ஒரு நாள் சொன்னாரு. அப்ப சைக்கிள்ல தான் வந்து போவார். சைக்கிள்ல போகும்போது அந்த கடையை தாண்டி போனா அந்த கடை கூப்பிடுமா, வா 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 வான்னு என்ன செய்யும், கூப்பிடுன்னு சொன்னீங்களா இல்லையா என்கிட்ட என்ன சொன்னாரு, அந்த கடை வழியா போனா என்ன செய்யுமா, கூப்பிடுதான், வா 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 வான்னு. இப்போ உங்களை யார் கூப்பிடுறது? வெளியே இருந்து கூப்பிடல, உங்களுக்குள்ளே இருக்கிறார். யார் இருக்கிறார் உங்களுக்குள்ள? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். உங்களுக்குள்ள யார் இருக்கிறது? இயேசு. ஆண்டவர் சொன்னார் யோவான் 7:37 செய்தி குறிப்பை நான் சொல்லிடுறேன். அடுத்த வசனத்தை, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன இருக்குது? ஜீவ தண்ணீர், ஜீவன். என்ன ஜீவன்? இயேசு கிறிஸ்துவின் ஜீவன். யாருடைய ஜீவன் உங்களுக்குள்ள இருக்குது? சொல்லுங்க, பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க, யார் ஜீவன் இருக்குது? யார் சொல்லுங்க, என்ன ஜீவன் இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் ஜீவன். ஆமென். உங்களுக்குள்ள ஆதாவின் ஜீவன் இல்ல, பாவத்தின் ஜீவன் அல்ல. உங்களுக்குள்ள யாருடைய ஜீவன் இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் என்னில இருக்கிறது. எத்தனை பேருக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறது? ஹalleluya. உண்மையா இயேசுவின் ஜீவன் இருக்கிறவங்களா இப்ப என்ன பண்ணி இருக்கணும் தெரியுமா? அங்க இருக்கிற இடத்துல இருந்து கிளம்பி வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட சொல்லி இருக்கணும், அவர் அவர் என்னில் வாழ்கிறார், அவர் நம்மில் வாழ்கிறார். இதை எங்க என்னமோ சும்மா 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 திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. இதுதான் நம்ம ஜனங்களுக்கு, விசுவாசிக்கு தேவை. என்ன தேவை? எனக்குள்ளே வாழ்றது யாரு? இயேசு வாழ்கிறார். ஆமென். வாழ்றது யாருங்க? பாவமா? பாவமா? விக்கிரகமா? என்னது வாழுது? கிரிக்கெட்டா? ஃபுட்பாலா? யாருங்க வாழ்றாரு? அவர் என்னில் வாழ்கிறார், அவர் உன்னில் வாழ்கிறார். கவனிக்கிறீங்களா? ஒருவேளை டெலிவிஷன்ல இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்தாலும் சரி, உங்களை பார்த்து சொல்றேன், அவர் என்னில் வாழ்கிறார், அவர் உன்னில் வாழ்கிறார், அவர் நம்மில் வாழ்கிறார். இதை எங்கும் கூறுவேன், இதை என்னில் நான் உணர்கிறேனே. ஆமீன் 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 ஆமீன். ஜீவிக்கிறார் இயேசு கிறிஸ்து, ஜீவிக்கிறார் இயேசு. ரைட். இப்போ இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் சொன்னீங்க. எங்க ஜீவிக்கிறாரு? பரலோகத்துல இல்ல, எங்கேயோ இல்ல. எங்க ஜீவிக்கிறாரு? உங்களுக்குள்ளதான் ஜீவிக்கிறாரு இயேசு கிறிஸ்து. கவனிக்கிறீங்களா? படத்துல இல்ல, செவுத்துல இல்ல, படத்துல இல்ல, விக்கிரகத்துல இல்ல, சிலையில இல்ல. இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? எங்கெங்க இருக்கிறாரு? உங்களுக்கு உள்ளத்துல இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு எனக்குள்ள வந்துட்டார். சொல்லுங்க, இயேசு எனக்குள்ள வந்துட்டாரு. சொல்லுங்க, இயேசு எனக்குள்ள வந்துட்டாரு. பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க, உனக்குள்ள இயேசு வந்துட்டாரு. சொல்லுங்க, உனக்குள்ள யார் வந்துட்டா? இயேசு வந்துட்டாரு. உனக்குள்ள யார் வந்துட்டா? பிரபாகர், உனக்குள்ள யார் வந்துட்டது? இயேசு வந்துட்டாரு. ஆமென். ஹalleluya. ரூபன், உனக்குள்ள யார் வந்திருக்கிறது? இயேசு வந்துட்டாரு. சொல்லுங்க, உனக்குள்ள யார் வந்துட்டாரு? இயேசு. ஆமென். அதாவது அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். என்ன? அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு தந்ததினாலே. ஜீவனை தந்தார்னா சிலுவையில போய் செத்து போய் ஜீவனை தந்தார் இல்ல, அவருக்குள்ள இருந்த ஜீவனை எங்கேயோ காத்துல விட்டுறல. அந்த ஜீவனை உங்களுக்குள்ள தந்திருக்கிறார். உங்களுக்குள்ள எனக்குள்ள நீங்கள் நானும் தனிப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் நானும் யாரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இயேசுவோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க, ஹalleluya. நீங்கள் நான் யாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இயேசுவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya. ரைட். இப்போ உட்காருங்க. உங்களுக்குள்ள எனக்குள்ள யார் வாழ்றது? இயேசு. ஹalleluya. வெள்ளக்காரன் தான் ஹூன்னு இருப்பான். என்ன சொல்லுவாங்க? ஹூ அப்படிம்பாங்க. இப்பதான் சத்தமே வருது. நம்ம வாலிப தம்பிமார்களா இருந்தா என்ன பண்ணிருப்பான்? நடிச்சிருப்பான், விசில் அடிச்சிருப்பான். எனக்கு அடிக்க தெரியல. அவர் என்னில் வாழ்கிறார், அவர் உன்னில், அவர் நம்மில் வாழ்கிறார். இதை எங்கும் கூறுவேன், இதை என்னில் நான் உணர்கிறேன்.
உள்ளத்துல சொல்லிக்கிட்டே போனோம். தெருவில் போகும்போது என்ன சொல்லுங்க, அவன் என்னத்தலமோ குடிச்சிட்டு என்னெல்லாமோ பாட்டு பாடிக்கிட்டு போறான். என்ன தெரியுமா, என்னெல்லாமோ என்ன செய்யறான். ஒரு நாள் அங்க சேத்பட்டுல தான் 2வது தெருவில் என்னத்தையும் ஒரு நாள் குடிச்சிட்டு என்னெல்லாமோ பாடிக்கிட்டே இருந்தாரு. என்னை பார்த்தவொன்னே அல்லேலுயான்னு மாத்திக்கிட்டாரு. அப்ப என்னை பார்த்தவொன்னே அவருக்கு என்ன தெரியுது, இவர் யாரு, அல்லேலுயானாவது தெரியுத, அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வழங்குதா, என்னத்தையோ பாடிக்கிட்டு இருந்தவர் அல்லேலுயான்ட்டார். நீ என்ன பாடுறியோ இல்லையோ, இயேசு எனக்குள்ளாக வாழ்கிறார். ஆமீன். அதாவது மற்ற ஜனங்களுக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் உள்ள வித்தியாசம், அதாவது மற்ற கோயிலுக்கும் இயேசு கோயிலுக்கும் போறவங்களுக்கு வித்தியாசம் என்ன, உங்களுக்குள்ள எனக்குள்ள வாழ்றது யாரு, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அவருக்குள்ள இருந்த ஜீவனை பேதுரு 1 பேதுரு 1:4 அந்த ஜீவனை தந்து உங்களை இன்னும் ஜெனிப்பித்தார் போட்டிருக்கு. ஆனா யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் அவருக்குள்ள இருந்த ஜீவன் உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி. இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் என்னது, ஒளி. இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் என்னது, ஒளிங்க. எப்படி ஒளி, அதாவது லைட்டு சுவிட்சை போட்டா வெளிச்சம் வந்த உடனே இருட்டு தானா போகுமா, இருட்டு தானா போகுமா இல்ல. நான் உங்க வீட்டுக்கு வந்தேன்னா, பாஸ்டர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க பாஸ்டர், இப்பதான் லைட்டு சுவிட்சை போட்டிருக்கிறேன், ஒரு தொடப்பக்கட்டை எடுத்து இருட்டெல்லாம் துரத்திடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உள்ள வாங்க சொல்லுவீங்களா? வெளிச்சம் வந்தா இருட்டு என்ன செஞ்சிடும், போயிடும். ஒரு சிலர் நினைக்கிறாங்க, என்கிட்ட இவ்வளோ பழக்கம் இத்தனை நாள் இருக்குது, இதெல்லாம் என்னை விட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க வேண்டியதில்லை. ஏன் நினைக்க வேண்டியதில்லை, வெளிச்சம் வந்தா இருட்டு என்ன செய்திடும், இருட்டு என்ன செஞ்சிடும், வெளிச்சம் வந்தா இருட்டு தானா போயிடும். நீங்க இருட்டை துரத்தவே வேண்டியதில்லை. நீங்க தான் இப்ப சொன்னீங்க, இவ்வளவு நேரம் என்ன சொன்னீங்க, என்ன சொன்னீங்க, எல்லாரும் மறுபடி சொல்லுங்க. அவர் அவர் என்னில் வாழ்கிறார், அவர் உன்னில் வாழ்கிறார், அவர் நம்மில் வாழ்கிறார். அதாவது ரொம்ப நிறைய குடிப்பழக்கம் இருந்ததுன்னா என்ன சொல்லணும், யார் வாழ்றது, இயேசு என்னில், அவர் என்னில் வாழ்கிறார். இல்ல விட முடியாத வேற ஏதாவது ஒரு பாவம் இருந்தா உடனே என்ன சொல்லணும், யார் வாழ்றது எனக்குள்ள, அவன் வாழல அவன் வாழல, உங்களுக்குள்ள வாழ்றது யாரு, யாருங்க, தங்கச்சிமாரு தம்பிமாரு சொல்லுங்க, உங்களுக்குள்ள வாழ்றது யாரு, இயேசு. அதனாலதான் ஒரு தடவைக்கு 100 தடவை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். யாரு சொல்லுங்க, அவர் அவர் என்னில் வாழ்கிறார், அவர் உன்னில் வாழ்கிறார், அவர் நம்மில். அதாவது உங்களுக்கு எனக்கு என்ன தெரியணும், இயேசு என்ன புது மனுஷனா புது சிருஷ்டியா, நான் இயேசுக்குள்ள பிறந்துட்டேன். சொல்லுங்க, நான் இயேசுக்குள்ள, சொல்லிட்டீங்களா? பக்கத்துல இருக்கிற ஒரு தட்டு தட்டுங்க, இயேசுக்குள்ள பிறந்துட்டேன் சொன்னீங்களா? இயேசுக்குள்ள என்ன செஞ்சிட்டீங்க, பிறந்துட்டேன். பிறந்துட்டீங்களா? இயேசுக்குள்ள பிறந்தவங்க என்ன செய்யறாங்க, சபையில வந்து ஞானஸ்நானம் எடுத்து அவர் பிள்ளையா மாறிடுறாங்க. நீங்களும் நானும் யாரு, இயேசுக்குள்ள பிறந்துட்டேன். சொல்லுங்க, நீங்களும் நானும் யாருக்குள்ள பிறந்துட்டீங்க, இயேசுக்குள்ள பிறந்துட்டேன். ரூபன் பிறந்துட்டியா? சொல்லுங்க, பக்கத்துல கூட சொல்லிட்டீங்களா? நான் பிறந்துட்டேன். யாருக்குள்ள பிறந்துட்டேன், எனக்குள்ள இயேசு இருக்கிறார். எனக்குள்ள யார் இருக்கிறது, ஜீவனானவர் இருக்கிறார். யார் இருக்கிறது? அதனாலதான் வந்த உடனே இன்னைக்கு ஒரு தெலுங்கு பாட்டு ஒண்ணு பாடினேன், ஜி மைனர். ஏன்னா ஃபுல்லா தெரியாது, ஒரு 4 லைன் தான் தெரியும். என்ன సంగీతము బలమైన కోటయును జీవాధిపతియు ఆయనే జీవిత కాలమంతా స్తుతించెదను ఆయన నా సంగీతము. ரைட், இது 4 லைன் தான் இப்போதைக்கு ஞாபகம் இருக்குது. நான் அங்கே போயினது இப்போ 85 87 அப்போதான் போனேன். அதுக்கப்புறம் நான் இன்னும் ஆந்திராவுக்கு போகலை. அப்போ படித்தது இப்போ கொஞ்சம் 4 லைன் ஞாபகம் இருந்தது. யாரோ தெலுங்குக்கார் எனக்கு கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு ஃபுல்லாக எழுதணும். எல்லா தெலுங்கு சபையில இந்த பாட்டை பாடுவாங்க. சரி, எல்லாம் முழிக்கிறாங்க, தமிழில் பாடிடலாமா? அவர் இந்த சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். அவர் இந்த சங்கீதமானவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் துதற்கணங்கை போற்றும் தேவனவரே.
துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவனவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. சொல்லுங்க. Glory, hallelujah. அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவாதிபதியு ఆయనే, జీవిత కాలమంతా స్తుతించెదను ఆయనే నా సంగీతము. 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி, எல்லாரும் கை தட்டி, இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலம் எல்லாம் வாழ்த்துவோம். அவர் இந்த சங்கீதமானவர். செய்தி குறிப்பை மறந்துடாதீங்க. இன்னைக்கு செய்தி என்ன? ரோமர் 5:10. அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது. அதனாலதான் அவருடைய ஜீவனை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் ஜீவன் உள்ளவர், அந்த ஜீவனானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். சரி, இப்ப அந்த ஜீவனானவர் என்ன பண்ணாரு? அவருக்குள்ள இருந்த ஜீவன் உங்களுக்கு எனக்கு ஒளியாய் வந்தது. சொல்லுங்க, நான் ஒளியாய் இருக்கிறேன். என்ன, இயேசுதான் ஒளியா இருக்கிறான்னு சொன்னார். நீங்க எப்படி சொல்றீங்க? அப்படி கேட்கறீங்களா? வாசிங்க 5:8. எபேசியர் எங்க போட்டிருக்குதாங்க? முற்காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? அந்தகாரமாய் இருந்தீர்கள். இப்ப முன்னால எப்படி இருந்தாங்க? இங்க உதாரணம் வச்சிருந்த ஆள்லாம் போயிட்டாங்க. முன்னால நீங்க எப்படி இருந்தீங்க? அந்தகாரமாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறீங்க? நான் சொன்னேன், நீங்க அவருடைய ஜீவன் வந்ததுன்னு சொன்னேன். இப்ப நீங்க யாரா இருக்கிறீங்க? சொல்லுங்க, கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்குள் எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. யார் எப்படி இருக்கிறீங்க? நீங்க கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறீங்க? பிரதர், நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்க. சொல்லுங்க, பிரதர், நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்க. கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமா இருக்கிறீங்க. சொல்லுங்க, பிரதர், நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்க. கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமா இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள இருட்டு இல்ல. உங்களுக்குள்ள என்ன இல்ல? இருட்டு இல்ல. உங்களுக்குள்ள என்ன கிடையாது? ஏன் இருட்டு கிடையாது? இயேசு எப்படி ஜீவன் உள்ளவராய் இருக்கிறாரோ அதே ஜீவன் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறது. நம்ம இப்ப பாடணும், 2-3 பேர் என் நாமத்தினாலே பாடணும் இல்லையா? வேண்டாம், இப்ப அதை சொல்ல, பாட்டு பாட வேண்டாம், வசனத்தை சொல்றேன். மத்தேயு 18:20 இருக்குது. எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே, அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். அவர்கள் நடுவிலே 2 பேர் சேர்ந்துட்டீங்கன்னா 3வது ஆள் யார் வர்றது? சொல்லுங்க, 2 பேர் சேர்ந்துட்டா 3வது ஆள் யாரு? ஹலோ, எங்க ஐயா? நான் போக சொல்ல, அதுக்குள்ள போயிட்டாரு. எங்க அவரு? வாங்க. 2 பேர் சேர்ந்தா 3வது ஆள் யாரு? வாங்க, கிட்ட வாங்க, பயப்படாதீங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன். 2 பேர் சேர்ந்தா 3வது ஆள் யாரு? யாருங்க? 2 பேர் சேர்ந்தா அவர்கள் நடுவில் யார் வர்றது? இயேசு வந்து விடுகிறார். அப்ப இயேசுவின் பிள்ளைகள் 2 பேர் சேர்ந்தா உங்க நடுவில் யார் வந்துடுறது? இயேசு உங்கள் நடுவிலே வந்து விடுகிறார். இப்ப நீங்களா சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால, அவர் என்னில் வாழ்கிறார். அடுத்தது இப்ப பாட்டு பாடணும். 2-3 பேர் நாமத்தினாலே எங்க இருக்கிறாங்களோ அவர்கள் நடுவிலே நான்
இருக்கிறேன். சொல்லுங்க, இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து யாரு? இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நித்திய காலமாய் இருக்கிறவர். அவருக்கு துவக்கமே கிடையாது, முடிவே கிடையாது. அதே போல உங்களையும் என்னையும் அவருடைய ஜீவனை கொடுத்து இருக்கிறவர்களாகவே கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? மாத்திட்டார். நீங்கள் நான் யாரு?